தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் வேதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் பிசாசின் தந்திரங்கள் என்ன என்று வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அவனுடைய 3 முக்கியமான தந்திரங்களை வைத்து தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்திலிருந்து தள்ளுவது, வீழ்த்துவது, தன்னுடைய ராஜ்யத்துக்கு சேர்ப்பதுதான் அவனுடைய வேலை. அந்த 3 தந்திரங்களையும் நாங்கள் சரியாக அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். அப்படியான இடங்களிலே நாங்கள் இல்லாதபடி நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். முதலாவது கள்ள போதனை. அவனுடைய முதலாவது தந்திரம் கள்ள போதனை, வேதத்தை புரட்டுவது, வேதத்தை தங்களுக்கு ஏற்ற விதமாக போதிப்பது, வேதத்தை தங்களுடைய லாபத்துக்கு போதிப்பது, வேதத்தை சனங்களை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசீர்வாதங்களையும் அரவணைக்கிற, அன்பு காட்டுகிறதான அந்த ஆவியானுடைய கண்டித்தல் இல்லாதபடி, உணர்த்துதல் இல்லாதபடி போதிக்கிறது. இரண்டாவது கள்ள தீர்க்க தரிசனம், தேவன் சொல்லாததை சொல்லுகிறது. தான் ஒரு தீர்க்கதரிசி, தான் ஒரு அபிஷேகம் பெற்றவன், தான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று தன்னை தானே மேன்மைப்படுத்துவதற்கும், தன்னிடத்தில் ஜனங்களை சேர்ப்பதற்கும், ஜனங்களை ஏமாற்றுவதற்கும், பிசாசுக்காக வேலை செய்வதற்குமாக சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசனங்கள். மூன்றாவது கள்ள அற்புதம், ஆண்டவர் செய்யாததை தங்களுடைய பலனை வைத்து, தங்களுடைய ஞானத்தை வைத்து செய்கிற காரியங்கள், ஜனங்களை ஏமாற்றும்படி, பெரிதாய் அற்புதம் செய்கிறவர் என்று தன்னை காட்டும்படியாக, தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தன்னுடைய லாபத்துக்காக, சுயத்துக்காக செய்யப்படுகிற காரியம் கள்ள அற்புதம். இந்த 3 காரியங்களை வைத்துத்தான் பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை வழி திருப்புவதை, தேவனை விட்டு திருப்புவதை, நித்தியத்தை விட்டு திருப்புவதை, தனக்கு அவர்களை சேர்ப்பதை, தனக்கு தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை சேர்ப்பதற்கென்று இந்த 3 காரியங்களையும் அவன் செய்து வருகிறான். நன்றாக தேவனுடைய பிள்ளைகள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை நன்கு படிக்க வேண்டும், தேட வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய அற்புதம் எது, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் எது, ஆண்டவருடைய வசனம் எது, என்ன சொல்லுகிறது என்பதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அப்படி அடையாளம் கண்டு கொண்டு சரியாக வேதத்தின்படி தேவனுடைய காரியங்களை புரிந்து, தேவன் செய்கிறதை பின்பற்றி, தேவனுக்கு மகிமையை செலுத்தி, தேவனோடு கூட ஆத்துமாவை கரைப்படுத்தாதபடி வாழும்போதுதான் நாங்கள் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆகவே இதனால் இந்த 3 காரியங்களையும் அடுத்த முறை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆவியானவர் தொடர்ந்தும் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.